ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் நெய்வேத்தியம் கார்த்திகை தீபம் அப்பம் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு கப் வெல்லம், நான் வந்து பொடி பண்ண வெல்லம் தான் சேர்த்துருக்கேன். அது கூட வந்து ஒரு அரை கப் தண்ணி, வெல்லம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இதை வந்து பாகு எதுவும் இல்லாமல் ஜஸ்ட்டு கொதிக்க வச்சு ஆற வச்சு எடுத்துக்கலாம். கம்பி பதம்லாம் எதுவும் இல்லை, ஜஸ்ட்டு கொதிச்சா போதும். அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெள்ளைப்பாகு நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஆற வச்சுக்கலாம். இதை நல்லா ஆற வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மிக்சர் ஜாரில் இப்போ தேவையான மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு கப், இது வந்து அரிசி மாவு அப்பம் மாவு எது வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் ஒரு கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் கோதுமை மாவு, இப்போது இதிலே பார்த்திங்கன்னா ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட ஏலக்காய் பொடி இருந்ததுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன வாழைப்பழத்தையும் இதில் சேர்த்துருக்கேன். ஒரு சிட்டிகை சால்ட்டு. ஸோ இப்போ இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆற வச்சுருக்க வெல்லத்தை வடிகட்டி இதில் சேர்த்து அரைச்சி எடுக்கணும். ஸோ வெல்லம் ஆறிடுச்சு. இப்போ வாங்க அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வடிகட்டிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வடிகட்டி சேர்த்து நம்ம ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் எண்ணெயில் போட போகிறதுல பனியாரக்கல்ல தான் ஊற்ற போகிறேன். மீன்வைல் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக தேங்காவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் நெய் சேர்த்து தேங்காவை வறுத்து எடுத்துக்கிறேன். ஸோ நெய் சூடானதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்க தேங்காவை இதில் சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். ரொம்ப கரிஞ்சிடாமல் லைட்டாக ரோஸ்ட் ஆனால் போதும். இப்போ பனியாரக்கல் பார்த்திங்கன்னா ஹீட் ஆகிடுச்சு. ஓரளவுக்கு நல்லா ஹீட் ஆகட்டும். இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்து வச்சிடலாம். நெய் சேர்த்து நெய் நல்லா சூடாகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வறுத்து வச்சுருக்க தேங்காவை மாவில் சேர்த்துக்கிறேன். இப்போ மாவில் ஆட் பண்ணிவிட்டு பனியாரம் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ நெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பனியாரம் ஊற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து பனியாரக்கல்ல ஊற்றி எடுத்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு நெய் நல்லா தாராளமாக சேர்த்து ஊற்றி எடுத்துக்கோங்க. நல்லா 2 பக்கமும் வேக விட்டு இதை எடுத்துக்கணும். அதுக்கு வந்து தாராளமாக நெய் சேர்த்துக்கணும். நம்ம ரொம்ப சின்ன சின்னதாகவே ஊற்றிக்கோங்க பனியாரம். அப்போ தான் 2 பக்கம் நல்லா வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க வெந்துச்சு, திருப்பி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா திருப்பி விட்டுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்கள் 2 பக்கமும் நல்லா குக் ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பனியாரம். நல்லா 2 பக்கமும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான சாஃப்டான
பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கார்த்திகை தீபம் பார்த்திங்கன்னா சூப்பராக தயாராகிடுச்சு. வாங்க சாமிக்கு நெய்வேத்தியம் படைச்சிடலாம். சாமிக்கு நெய்வேத்தியம் படைச்சி விளக்கும் ஏற்றியாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.